ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 7 சீரீஸில் டே 1 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அப்புறம் என்ன ஃப்ரைட் ரைஸ் லவருக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பச்சரிசி 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கர்டு, 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஆஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சிக்கன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்ட்டு வந்து லாஸ்ட் முடிய பாருங்கள். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை வேக வைக்கலாமா? ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு விட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஆஃப் பாயில்டாக எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு கேரட், கொஞ்சோண்டு வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹாப்பி மாவோடைய ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே அந்த சீக்ரெட் என்னென்னு கேட்குறீங்க? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கடாய் தாங்க சீக்ரெட். இது இரும்பு கடாய்ங்க. நான் கடையில் வந்து 400 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த கடாய். நீங்களும் இந்த கடாய் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.